வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 19/11/2024, கிழமை செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை 4ஆம் தேதி, திருவாதிரை நட்சத்திரம் இரவு 7:30 வரை, தேய்பிறை சதுர்த்தி இன்றைய திதி. யோகம் நன்றாக இல்லை. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். சங்கடஹர சதுர்த்தி திருவிழா இன்று. அந்த சங்கடஹர சதுர்த்தி அதுதான் கணக்கு. மற்றபடி அன்றைக்கி யோகம் திதி நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் அன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தியாக அதுதான் முக்கியம். என்ன ஆனாலும் என்ன இருந்தாலும் சங்கடஹர சதுர்த்தி தான். அது ஆல்வேஸ் அல்டிமேட். அந்த சங்கடஹர சதுர்த்திங்கிறது நம்முடைய எல்லா சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியது. அந்த விநாயகனுடைய தும்பிக்கைக்கு மேலே நமக்கு வேறு என்ன இருக்குது? நம்பிக்கை. அதனால் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி என்பதால் என்னவா இருந்தாலும் அதை சந்தோஷமாக திடமான நம்பிக்கையோடு செய்வோம். இந்த விநாயகப் பெருமானுடைய அருளால் நம்முடைய விக்னங்கள் எல்லாம் தீரும். இன்றைய ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் 12 முதல் 1:30 வரை, நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை 8 முதல் 9, 12 முதல் 1, இரவு 7 முதல் 8. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்ப்போம். மொபைல் ஃபோனில் பேசியபடியே 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்ன? அரியசனலூர் வெங்கட்ராமன் அவர்களே. இதுக்கெல்லாம் ஜோசிய ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்னங்க சொல்ல முடியும்? இப்போ கார்லையாவது நம்ம ஹெட்செட் போட்டுண்டு ஓட்டுறது, அதுலேயே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. வேறு ஒருத்தர் ட்ரைவ் பண்ணுறாருனா ஓகே. ஆனால் பைக்காக இருந்தால் நம்மளே ஓட்டினாலும் சரி, இல்லை பின்னாடி சீட்டில் உட்காந்து ஓட்டினாலும் சரி, பைக்கில் ஸ்பீடாக போகிறப்போ ஃபோனை யூஸ் பண்ணுறதுங்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரங்க் காலுங்கிறதெல்லாம் இருக்குமா. நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு இடத்துக்கு பேசணுன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசணும்பாங்க. இப்போ 10,000 கிலோமீட்டர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய 15,000 கிலோமீட்டர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஃபோன் காலு, வாட்ஸ்அப் வீடியோ காலு, ஸ்கைப்புன்னு எவ்வளோ விஷயங்கள் பேச முடிகிறது. ஸோ ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு ஃபோன் பேசுகிற அந்த டெக்னாலஜிங்கிறது இது வரைக்கும் வந்திருக்கா? ஃப்யூச்சரில் நம்ம ஏலியன்ஸோட ஃபோன் கால், வாட்ஸ்அப் கால் பேசினாலும் பேசலாம், சொல்ல முடியாது. பட் அந்த டெக்னாலஜியை இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த பைக் ஓட்டின்ட்டு ஃபோன் பேசுகிறவங்களுடைய முக்கியமான ஒரு நல்ல நோக்கம். அதனால் அந்த தொலைநோக்கு பார்வையை வேணால் பாராட்டலாம். வஞ்சக புகழ்ச்சியணியான்னு நீங்கள் கேட்கலாம். வஞ்சக புகழ்ச்சியை தான். இதுக்கு வேறு என்ன பதில் சொல்ல முடியும்? நவக்கோள்களின் ஆசியுடன் இனிய காலை வணக்கம். நன்றி. நல்லவனாக இருந்து கொண்டு நற்காரியங்கள் மட்டுமே செய்து வர வேண்டும். நடப்பு வருஷத்தின் பெயர், மாசத்தின் பெயர், நட்சத்திரத்தின் பெயர், யோகம் இவைகளை தினமும் காலையில் முதல் வேலையாக தெரிந்து கொள்ள வேண்டும். திதி பெயரை சொல்லுவதால் லக்ஷ்மி கடாட்சமும், கிழமையை சொல்வதால் ஆயுள் விருத்தியும், நட்சத்திரம் பெயர் சொல்வதால் பாப விமோச்சனம், யோகத்தின் பெயர் சொல்வதால் ரோக நிவாரணமும் கிடைக்கும் என்கிறார்களே. நன்றியுடன் சேலம் கேஆர் தோப்பூர். ஏன்னா நல்ல விஷயங்களையே பேசி நல்ல விஷயங்களையே பண்ணுறதுங்கிறது நல்லது தான். அப்படி பண்ணால் நமக்கும் நல்லது நடக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் பொதுவாக அந்த எதிர்மறையாகவே எப்பப்பார் சிந்திக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் கெட்டது பண்ணிட்டு எப்பப்பார் கெட்ட வார்த்தையை பேசின்னு இருக்கிறவனுக்கு, கெட்ட வார்த்தை பேசுகிறவன்ட்ட லக்ஷ்மி கடாட்சம் இருக்காதும்பாங்க. நல்ல இனிமையான வார்த்தையை பேசணும் அப்படிம்பாங்க. கெட்டது பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் ஓஹோன்னு வாழ்ந்துன்னு இருக்காங்களே, அது ஏன்? அவங்க ஏன் நாசமாக போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தன் கெட்டு போகணுன்னு நினச்சாலே அது நல்ல குணமாயிடாதே. இன்னும் அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு எதை வச்சு சொல்கிறீங்க? கிட்டக்க போய் அவன் ஃபேமிலியை பார்த்தா தான் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உள்ளே எவ்வளோ புகைச்சல் இருக்குங்கிறது தெரிய வரும். இன்னொன்று, அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப அவங்களுக்கு புண்ணிய பலன் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன கெட்டது பண்ணாலும் அதனால் பெருசாக பாதிப்பு வராத அளவு அந்த புண்ணிய பலன் அவங்கள காப்பாற்றும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது கரைஞ்சி போனதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து வச்சு வட்டியோடு அனுபவிப்பாங்க. அப்படி எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம். எவ்வளவோ பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அதர்மத்தின் அகங்காரத்தின் உச்சியில் இருந்ததால் வீழ்ந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் இப்படிலாம் பண்ணால்
நமக்கு அதனால் நல்லது நடக்க மாட்டேங்கிறதே, எதுவும் வரமாட்டேங்கிறதேன்னு பிரதிபலனை பெருசாக எதிர்பார்க்காம நல்ல விஷயங்களை பண்ணிட்டு, அதுவும் இதில் ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி அப்பா சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நாள் திதியெல்லாம் தினமும் படிக்கிறதே புண்ணியம், அதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கிறது. அதனால் அதை ஃபாலோ பண்ணால் நல்லது. ஸோ நல்ல விஷயத்தையே நம்ம நினைப்போம், நெகட்டிவ் விஷயங்களை பெருசாக மனசில் ஏற்றிக்காமல் பாசிட்டிவாக பி பாசிட்டிவ்னு இருப்போம். அடுத்து உயர்திரு ஐயா, உங்கள் குரல் 7 மணிக்கு கேட்டால் எங்கள் வாழ்வில் எங்களுக்கு ஒரு சிறு சுறுசுறுப்பு வருகிறது. என் பெயர் சாந்தகுமார். நான் சும்மா இருந்தாலும் எனக்கு புதிதாக எதிரிகள் உருவாகிறார்கள். அது இல்லாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? எனக்கு மகம் சிம்மராசி. இந்த கடிதம் எழுதின நபர் பேர் சாந்தகுமார். பேர்லேயே சாந்தம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் சாந்தம் இல்லைங்கிறாரு. அவர் சும்மா இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவரை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருந்தாலும் இவரால் சில நேரங்களில் சும்மா இருக்க முடியல. எப்போ பாரு எதிரிங்க தொல்லை ஜாஸ்தியாகிட்டே இருக்குங்கிறார். அப்படி எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாகிற அளவு அவர் என்ன மாதிரியான பணியில் இருக்கார், எதனால் எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாகுது, அதெல்லாம் அவர் விரிவாக சொல்லலை. ஓகே, அது இப்போ நம்ம பிரச்சனை இல்லை. பொதுவாக அந்த மாதிரி எதிரிகள் தொல்லைங்கிறது நமக்கு எதனால் வருது? ஒன்று, நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும்னு. நமக்கு காம்படிட்டர்ஸாக இருக்கிறவங்க நம்ம வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு கட்டத்துக்கு மேலே அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, நம்மளை ஃபீல்டை விட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. எல்லா இதுலேயுமே இந்த போட்டி பொறாமையினால் சில பிரச்சனைகள்ங்கிறது நடக்கும். இன்னொன்று, பெரும்பாலும் நம்ம யாருக்கா ஏதாவது குடைச்சல் கெட்டது கொடுத்தா தான் பதிலுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, அப்படி எதிரிகள்ங்கிறது உருவாவாங்க. உங்கள் பக்கம் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தும் எதிரிகள் தொல்லைங்கிறது ஜாஸ்தியாக இருதுன்னா அதுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எந்த அளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக சனிக்கிழமை சனி ஓரையில் காலையில் 6லேருந்து 7, இல்லை மத்தியானம் 1லேருந்து 2, அப்படி இல்லைன்னா நைட்டு 8லேருந்து 9. சில ஊருக்கு தகுந்தபடி லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொஞ்சம் மாறும். அது வேணால் நீங்கள் நெட்டில் ஏதாவது அது சம்மந்தப்பட்ட பேஜ் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குன்னு 2-3 பேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் பொதுவான டைம். வியாழக்கிழமைனா அதே மாதிரி காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9. அந்தந்த கிழமையில் இந்த ஹோரைங்கிறது மாறாது. அந்த கிழமைக்குரிய ஓரை கரெக்டாக இந்த டயத்தில் வந்துடும். அந்த மாதிரி சனிக்கிழமை சனி ஓர டயத்தில் வீட்லேயோ இல்லை ஏதாவது கோவிலுக்கோ போய் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். மத்தியானம் 1லேருந்து 2 கஷ்டம், அப்போ கோவிலெலாம் நடசாத்தி இருக்கும். நைட்டு 8லேருந்து 9னா நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கிற சில நரசிம்மர் கோயில்களும் இருக்குது, சான்ஸ் இருக்குது. காலையில் 6லேருந்து 7 அப்போ கண்டிப்பாக கோவில் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஏதாவது சனிக்கிழமை சனி உரையில் முடிஞ்சால் இந்த காலையில் 6லேருந்து 7 இந்த வழிபாடு நரசிம்மர் வழிபாடுங்கிறத கோயிலுக்கு போய் டைரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா வீட்டில் இருந்து பண்ணுங்கள். ஓம் நரசிம்மா போற்றின்னு சொன்னால் போகிறோம். இல்லைனா சிம்மமுகிய ரௌத்திர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரக்ஷகம் பாப விமோச்சன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சம் சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹான் அப்படி சொல்லி வழிபடலாம். இதே அநேகம் தேகி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹான் அப்படி சொல்லி வழிபடலாம். இதே சனிக்கிழமை சனி ஓரையில் பைரவர் வழிபாடு பண்ணலாம், அதுவும் விசேஷம். அதுவும் எதிரி தொலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உதவும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தினமும் உங்கள் மனசுக்கு நீங்களே கமெண்ட் மாதிரி கொடுத்துக்கணும். அதுவும் நைட்டு நம்ம தூங்குற நேரத்தில் திரும்ப திரும்ப நினைக்கிற விஷயம் தான் நம்ம ஆழ் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு அது பிரபஞ்ச சக்தியோட காஸ்மிக் எனர்ஜியோட அதாக கனெக்ட் ஆகி ஒரு கட்டத்தில் அது நடந்துடும். எனக்கு எதிரிகள்னு யாருமே இல்லை, என்னை சுற்றி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் என்னை எதிரிகளாக நினச்சவங்க கூட இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கேன். என்னை சுற்றி நண்பர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், நண்பர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், நண்பர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதை திரும்ப திரும்பி நைட்டு மைண்டில் கமெண்ட் மாதிரி கொடுத்துன்னு படுத்து பாருங்கள். உங்கள் லைஃப் ஒரு 3 மந்த்தில் சேஞ்ச் ஆகுதா இல்லையா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்களை பண்ணணும். அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் சில பேரால் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் எதிரிகளாக பார்த்து பயப்படுறதா நினைக்கலாம். ஸோ சாந்தகுமார்னு பேரில் மட்டும் சாந்தம் இருந்தால் பத்தாது, வாழ்க்கையிலையும் சாந்தம் இருக்கணும், மனசுலையும் சாந்தம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்சுங்கிறது வரும். PR கவிதை ராஜா, அப்பா பல கடிதங்கள் அவர் தொடர்ந்து எழுதின்னு இருக்கார். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு? புற்றுமண் லிங்கம் முக்தி பெற ஆற்று மணல் லிங்கம்
பூமி லாபம் பெற, பச்சரிசி லிங்கம் பொருள் பெருக்கம், சந்தனலிங்கம் இன்பங்கள் சேர, மலர்மாலை லிங்கம் நீண்ட வாழ்நாள், அரிசி மாவு லிங்கம் உடல் வலிமை பெற, பழம் லிங்கம் நல்லின்ப வாழ்வு, தயிர் லிங்கம் நல் குணம் பெற, தண்ணீர் லிங்கம் மேன்மைகள் பெற, அன்னலிங்கம் உணவு பெருக்கம் பெற, கூர்ச்சலிங்கம் முக்தி பெற, சர்க்கரை லிங்கம் விரும்பும் இன்பம், பசுஞ்சானலிங்கம் மனநோயற்ற வாழ்வு, பசு வெண்ணெய் லிங்கம் மன மகிழ்ச்சி, ருத்ராட்சலிங்கம் நல்லறிவு பெற, பின்பக்கம் பார்த்துருவோம். திருநீர்லிங்கம் ஐஸ்வர்யம் சேர. அப்போ 16 லிங்கங்கள் அதோட பலன்கள். இந்த லிங்க பலன் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த விஷயங்கள் பல நமக்கு தெரியாத விஷயங்களை உங்கள் கடிதம் மூலமாக தெரிஞ்சுட்டேன். மகிழ்ச்சி. தொடர்ந்து இதே மாதிரி பயனுள்ள விஷயங்களை கொடுங்க. இன்னும் கூட பலன்கள் இருக்குன்னா அடுத்த பார்ட்டில் மற்ற லிங்கங்கள் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். ஐயம்பேட்டையை சேர்ந்த அறிவுடைய கவிதை ராஜா அவர்கள் எழுதிய கடிதம். அடுத்து, திருமிகு ஐயா, ஒரு மனிதன் வேறு ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது துன்பப்பட்ட மனிதன் துன்பம் கொடுத்த மனிதன் மீது மனவேதனைப்பட்டு கொடுக்கும் சாபம் அவனை பாதிக்குமா? விளக்கம் கோருங்கள். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளில் பாதிக்கும். ஏற்கனவே ஒரு 2 கடிதத்துக்கு முன்னாடி சொன்ன பதில். சில பேருக்கு புண்ணிய பலன் ஜாஸ்தி இருந்தால் அந்த கெட்ட வினைகள் உடனே பலிக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது கரைஞ்சி அவனுக்கு கெட்ட காலம் வரப்போ வட்டியோடு சேர்த்து வச்சு வரும். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருப்போம். எல்லாருக்கும் நல்லதையே பண்ணுவோம், நல்லதையே நினைப்போம். நல்ல விஷயங்களை விதைத்தால் நல்ல பலன்களை தான் நம்ம அறுவடை செய்வோம். அடுத்து என் ராமச்சந்திரன், உடுப்பி ஓட்டல் மாடி, மேற்கு மெயின் ரோடு. எந்த ஊரில் இருக்கிற உடுப்பி ஓட்டல் மாடின்னு தெரியலையே. சரி, என்ன சொல்லியிருக்கார் பார்ப்போம். பின்கோடு பெண்ணாடத்துலேருந்து. நமஸ்காரம். ஒருவர் அல்லது ஒருத்தியின் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு நடக்கப்போவது அரேஞ்ச்டு மேரேஜா அல்லது காதல் திருமணமா என்பதை சொல்ல முடியுமா? காதல் திருமணம் என்றால் ஜாதக கட்டம் எவ்வாறு அமையும்? அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க, இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மாதிரியான விஷயம்லாம். அதை தாண்டி இந்த காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜாங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். பல ஜோசியர்கள் அப்படி சொல்லி கரெக்டாக நடந்திருக்கு. ஏன் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் என் அப்பாவோட லைஃப்லேயே அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 6 வயசு 8 வயசு பையனோட பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த வயசில் இந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கும், அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒன்று, நீங்கள் அதுக்கு தகுந்த அளவு இப்போ மெச்சூர்டாக ஆயிக்கோங்க, இல்லைனா அதிலலாம் டைவெர்ட் ஆகாத அளவு உங்கள் பசங்களை மெச்சூர்டாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. 90% பேரண்ட்ஸ் தான் வேறு வழி இல்லாமல் மெச்சூர்ட் ஆவாங்க. பட் ஒரு 5% 10% அது நடக்காமையும் போயிருக்கு. பட் அந்த விதியும் தாண்டி அவங்களோட 6th சென்ஸுக்கு கொடுக்குற வேலை, சுயமாக எடுக்கிற டெசிஷன், எல்லாத்துக்கும் மேலே கடவுள் கொஞ்சம் மாற்றி அமைக்கிற கணக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கரெக்டான லைஃப் பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்ணி நல்ல கேரக்டர் இருக்கிறவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா மற்ற விஷயங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் பேரண்ட்ஸுடைய அந்த அப்ரூவலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் 3rd பர்சன்ஸான நம்ம பேசவும் முடியாது. பட் ஜாதக ரீதியாக அதை சொல்ல முடியுமானா சொல்லியிருக்காங்க, நிறையா நடந்திருக்கு. மேஷராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருவதால் பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது விசேஷம். வீட்டிலேயே உங்களுக்கு தெரிந்த முருகன் துதிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் இந்த ஒரு கந்தர் அனுபூதி பாடல் 100 கோடி முருகன் மந்திரங்களுக்கு சமானமானது என்று சொல்வார்கள். கந்தர் அனுபூதி என்பது அருணகிரிநாதர் கொடுத்த எல்லாமே தி பெஸ்ட் தான். அதில் இந்த கந்தர் அனுபூதி உச்சம்னு சொல்லுவாங்க. காரணம், அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் இருக்க முருகன் சொல்ல சொல்ல அதை அந்த கிளி திருப்பி சொல்கிறது. ஸோ இந்த கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதருடைய அந்த வழக்கமான அந்த சந்தம், அந்த ஸ்டைல் இருக்காது. காரணம், இதை நமக்கு கொடுத்தது முருகப்பெருமான். இதுலேயும் அந்த சந்த நடைங்கிறது வரும். ஆனால் வழக்கமான திருப்புகளுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கந்தர் அனுபூதிங்கிறது தனித்துவமானது, ரொம்ப விசேஷமானது. அந்த கந்தர் அனுபூதியில் இந்த நிறைவு பாடலை நம்ம சொன்னால் எல்லா நிறைவான விஷயங்களும் கிடைக்கும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நல்ல இதமான நாளாக இருக்கும்.
உங்களுக்கு பிடித்த பல ரிதங்கள் அப்படியே மனசில் ஓடும். மியூசிக் ரிதம்லாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதோ அப்படியே இந்த ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கிறது உங்களோட லைஃப்பில் வரும். காரணம் என்னென்னா, உங்கள் மனதுக்கு மிக பிடித்தவர்கள், நெருக்கமானவர்கள், அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் நடுவில் சில பிரச்சனைகள், டிஸ்டர்பன்ஸுங்கிறது வந்திருக்கும். அதில் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் டைவர்ட் ஆகிருக்கலாம். அப்படி இந்த டைவர்ட் ஆன விஷயம் மறுபடியும் அதே ரூட்டில் கரெக்டாக வர மாதிரியான மேஜிக்ஸ் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனோட சேர்ந்து நீங்கள் சில விஷயங்கள் பண்ணோன்னு ஏற்கனவே முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ண நல்ல விஷயங்கள் ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிருக்கும். ஏன்னா கரெக்டான வழிகாட்டுதல் டீம் இந்த மாதிரி இல்லாதனால இப்போ அந்த மாதிரியான டீம் அமைஞ்சு இந்த சோஷியல் சர்வீஸ் அந்த இதில் ஈடுபட்டிருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர் டீம் வச்சு ரத்த தானம் மாதிரியான விஷயம், மற்ற சில உதவிகள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு குழு மாதிரி இது பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இந்த உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய, அடுத்தவர்களும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடகராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, பேங்கிங், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் என்று சொல்லலாம். சிம்மராசின்னு எடுத்துட்டா இன்றைய சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு சில விஷயங்கள்ங்கிறது லைஃப்பில் முக்கியமாக நடக்கும். பொதுவாக இந்த சிம்மராசி அப்படின்னாலே அவங்க ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப கோபம் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு சில பேரை வச்சு நம்ம அந்த மாதிரி இது பண்ணிடுறோம். காந்தி கூட சிம்மராசி தான். அதுக்காக நம்ம எல்லோரும் காந்தி மாதிரியாக இருக்கோம், சிம்மராசியை சேர்ந்தவங்கள்லாம். பட் காந்தியும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து பின்வாங்க மாட்டார். பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி உண்டு அப்படின்லாம் சொன்னாலும் அதுலேயும் பிடிவாதம் பிடிக்காமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க, இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஏதோ இந்த ராசிக்குன்னு சில இயற்கை குணங்கள் இருக்குன்னு ஜோதிட நூல்களில் சொன்னது உண்மைனாலும் பட் அதுபடியே எல்லாரும் இருக்காங்களானா இல்லை. ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கும் இன்னொரு சிம்மராசிக்காரங்களுக்கும் பார்த்தா நிறைய வித்தியாசம் வருது. இதை அப்பா பல தடவை சொன்ன விஷயம்தான். இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக, அதுவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதால சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக அமையும். கன்னிராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அதான் மறுபடியும் திரும்ப இந்த மாதிரி ஒரு நாள் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களால் மறக்க முடியாத ஒரு மெமரி, அந்த மெமரி மூலமாக சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இந்த நாள் இருக்கும். மெமரிங்கிறது பல வருஷங்களுக்கு நம்ம மனசில் மறையாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நாள் இனிமேல் வராதுங்கிறது தான் மெமரி. அந்த மாதிரி ஒரு மெமரியை இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்படி ஒன்று நடக்க போகிறது. துளாராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாளில் நீங்கள் முக்கியமாக 2-3 விஷயங்கள் பண்ணணும். அந்த 2-3 விஷயங்களில் முதல் விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கவே வேணாம். ஏன்னா அது நீங்கள் நினச்சாலும் நினைக்கிறனாலும் ஞாபகம் இருக்கும். அடுத்த விஷயம், நம்ம லைஃப்பில் வர வேண்டிய சில நல்ல விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருப்போம். அப்படி கோட்டை விட்ட விஷயங்கள் என்னங்கிறது பார்க்கணும். ஏன்னா நம்ம எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் தான் அடுத்து அதே மாதிரி வரப்போ நம்மளால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து 3வது விஷயம், இனிமேல் நம்ம அடுத்து எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, இதில் என்னெல்லாம் சில சேஞ்சஸ் பண்ணிக்கணும், நம்ம புதுசாக என்ன கற்றுக்கணும், எதை அடுத்து தெரிஞ்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கிற பழக்கங்களில் எதை விடணும், இந்த மாதிரி உங்களை பற்றியே ஒரு டேட்டா அனலைஸ் மாதிரி பண்ணி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள். ஏன்னா புதிய முயற்சிகளை பண்ணி அந்த புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இப்போ துளாராசிக்கு இருக்குது. ஸோ புதிய முயற்சிகளை முயற்சி
செய்து அதில் வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது பேசிக் ஹோம்ஒர்க்கு. நம்மளை பற்றி நம்மளே அலசி ஆராய்தல். ஏன்னா நமக்கு எது தெரியும், எது தெரியாது, எது வரும், எது வராது, நம்மளால் எது பண்ண முடியும், நம்மளால் எது பண்ண முடியாது, நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது, நமக்கு யார் இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க, நமக்கு யார் இது வரைக்கும் கெட்டது பண்ணியிருக்காங்க, நமக்கு அடுத்து யார் நல்லது பண்ண போகிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களை தவிர வேறு யாராலும் டிசைட் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணணும், நீங்கள் முடிவெடுக்கணும். அதை ப்ராப்பராக இந்த மாதிரி சில ஹோம்ஒர்க்ஸோடு பண்ணுறப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது துளாராசிக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயம் எல்லாருக்குமே பொருந்தும். விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா இன்றைக்கி சந்திராஷ்டமம் சொல்லவே வேணாம். நார்மலாகவே கொஞ்சம் இந்த குசும்பு, நக்கல், நையாண்டி, நகைச்சுவை உணர்வு தான் அது கொஞ்சம் மிகுதியாகவே விருச்சிக ராசியை சேர்ந்த சில பல பேருக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம எது பேசுகிறதா இருந்தாலும் பார்த்து சூதனமாக பேசுகிறது பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லுவோம், அதை கேட்குறவங்க அப்படியே வேறு அர்த்தத்தில் மாற்றுவாங்க. அப்புறம் நம்ம அப்படி சொல்லவே இல்லை, நான் சொன்னது வேறேன்னு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அந்த தன்னிலை விளக்கத்தில் ஏதாவது ஒரு 1-2 வார்த்தையை எடுத்து என்ன நக்கல் பாத்தியாயா இவனுக்கு, யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறாராம், அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை வேறு மாதிரி மாற்றுவாங்க. மீண்டும் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லை. ஸோ ஒன்று வேணும்ன்ட்டு ஏதாவது பிரச்சனையில் பேசி மாட்டிக்கிறது, இல்லைனா சாதாரணமாக பேசுகிறதே பிரச்சனையாக மாற்றுறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சந்திராஷ்டமம் வர டயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பேசுகிறதுங்கிறது பெட்டர். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பேசுனீங்கன்னா எதுவும் பிரச்சனை வராமல் லைஃபு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, சந்திராஷ்டமம்னு இல்லை, எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி, அதுவும் முன்பின் தெரியாத நபர், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் பேசுகிறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ளோவில் பேசிடுவோம், அதுக்கப்புறமா அது லைஃப் லாங் நம்மளை துரத்துற மாதிரி பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்குது. ப்ரைவசிங்கிறது இல்லாமையே இருக்குது. எந்த ஒரு இடமுமே இன்றைக்கி ப்ரைவசி இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலை. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் மனசில் ஒரு ரிகர்சல் மாதிரி பார்த்து இந்த விஷயத்தை பேசலாமா, இந்த வார்த்தையை பேசலாமான்னு யோசித்து பேசுகிறது பெட்டர். இந்த ப்ராப்பர் மெடிடேஷன், மைண்ட் கண்ட்ரோல்னு இருந்தால் இந்த அளவு யோசிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்படி ஃபாலோ பண்ணுறது பெட்டர். இப்போ சில பேர் பேசுகிறப்ப ரொம்ப யோசித்து பேசுவாங்க, தயக்கத்தோடு பேசுவாங்க. 1-2 வார்த்தைகள் தான் அவங்ககிட்டேருந்து வரும், கேட்குறதுக்கு மட்டும் பதில் வரும். என்னடா அது இப்படி இருக்காங்களே, இவங்க சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப யோசித்து ஏதோ தண்ணீர் பஞ்சம் மாதிரி வார்த்தை பஞ்சமாக இப்படி பேசுகிறாங்க, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தோணும். ஆரம்பத்தில் நானும் அந்த மாதிரியான நபர்களை ஒரு மாதிரி தான் நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது, அந்த மாதிரி யோசித்து வார்த்தையை அளந்து விடுறவங்க என்றைக்குமே அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் பிரச்சனையை சந்தித்தது கிடையாது. அவங்க ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி யோசித்து பேசுகிறதும் நல்லது தான். அதுக்குன்னு ரொம்ப யோசித்து ரோலிங்காகி பேசக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ரிகர்சல் பண்ணி பார்த்து பேசுறது பெட்டர். முக்கியமான நபர்கள் முக்கியமான இடங்களில் பேசுகிறப்போ. அதனால் இன்றைக்கி பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த உயரம் வீச்சுங்கிறது பெருசாக இருக்கும். பேச்சிலே கவனமாக இருங்கள், உங்கள் உயரம் வீச்சினை உச்சத்தை அடையுங்கள். தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை கூட அட இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒன்றுமே அது பெரிய விஷயம் இல்லை, இது ரொம்ப சாதாரணமான விஷயம், இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு கேட்குறவங்கள கூட இப்படியும் பண்ண முடியுமான்னு நீங்கள் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி பண்ணுவீங்க. இப்போ சில பேர் இருப்பாங்க, அவங்க தேங்காய் நார், இந்த உடஞ்சி போன பிளாஸ்டிக் சாமான் மாதிரியான விஷயம், உடஞ்சி போன சில மரம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதையெல்லாம் வச்சு ஆர்ட் ஒர்க்குன்னு பண்ணி ரீக்ரியேட்டு, ரீசைக்கிளிங் இப்படிலாம் பண்ணி அதை அழகு சாதன பொருட்களாக மாற்றி அதுக்கு ஒரு கடை மியூசியத்தையே வச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கல்லா கட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் யூஸ் ஆகாத விஷயம், பயன் தரக்கூடாத விஷயங்கள், இதனால் எந்த பயனுமே இல்லை, எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு நினைக்கிற விஷயத்தை கூட அதுக்கு இன்னொரு ரீவேல்யூவை க்ரியேட் பண்ணி அதை பல பேர்கிட்ட கொண்டு சேர்க்குற மாதிரியான அந்த திறமை, அந்த மாதிரியான இதில் யாரெல்லாம் தனுசு ராசியில் இந்த ஃபீல்டில் இப்படி இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நாள் அருமையான நாள். ஏன்னா உங்கள் லைஃபும் அதே மாதிரி தான் மாறப்போகிறது. இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது, அவ்வளோதான், அது வேஸ்ட்டாக போயிடுத்து, குப்பையாக போயிடுத்து நினச்ச ஒரு விஷயம் கூட அதுக்கு இன்னொரு ரீவேல்யூ இருக்குதுன்னு புரிஞ்சு
உங்கள் லைஃப்பில் நடந்த சில கெட்ட விஷயங்களையே நல்ல விஷயங்களாக மாற்றி அமைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான காலம் நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். மகர ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தூங்குறதுல கொஞ்சம் கரெக்டான கான்சன்ட்ரேஷனுங்கிறது இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் இல்லைனா 6 ஹவர்ஸாவது தூக்கம்ங்கிறது இருக்கணும். நைட்டு தூங்குற நேரத்தில் உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வருது, இந்த இன்சோமேனியா மாதிரியான பிரச்சனை, இதுதான் 12 ராசிலையுமே முக்கால்வாசி பேருக்கு மேலே இருக்கே. ஏன்னா மகர ராசிக்கு மட்டும் ஸ்பெஷலானா இன்றைக்கி உங்கள் பிளானட்டரி பொசிஷன் படி கொஞ்சம் இந்த தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்ங்கிறது வரும். ரொம்ப நாளாகவே இருக்கிற விஷயம் தான், அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இதை பார்த்துட்டேனே நைட்டு தூங்குறப்போ அதுதானே ஞாபகம் வரும்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப சிம்பிள். நைட்டு தூங்குற நேரத்தில் ஓம் தாமோதராய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் தாமோதராய நமக, இதை 11 தடவை இப்படி உங்கள் மோதிர விரலை எடுத்து புருவ மத்தியில் வச்சுட்டு ஓம் தாமோதராய நமக, ஓம் தாமோதராய நமக சொல்லுங்கள். அது முதல்ல. அதுக்கப்புறமா ஷிம் ஷிபாய, ஷிம் ஷிபாய, கருட பஞ்சாட்சரி மந்திரம். ஷிபாயனா பிளென்டி ஆஃப் பவர், ஷிம் ஷிபாயனா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஆற்றல். ஷிம் ஷிபாய, ஷிம் ஷிபாய, ஷிம் ஷிபாயன்னு சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பூஸ்ட் ஆகும். இப்போ நம்ம மூலமாக கருடன் விக்கிரகம் மாதிரியான விஷயம்லாம் வாங்குறவங்களுக்கு மெயினாக இதை சொல்கிறது. இதெல்லாம் இது மகர ராசின்னு மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதை சொல்லலாம். நைட்டு தூங்குகிற டயத்தில் ஓம் தாமோதராய நமக 11 தடவை, அப்புறம் ஓம் ஷிம் ஷிபாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை 11 தடவை சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்குங்க. இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பெரிய அளவில் சரியாகி சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் மகர ராசினருக்கு வரும். அவங்க இந்த பரிகாரத்தை பண்ணால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். இது எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய பரிகாரம். கும்பராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக, அம்சமான நாளாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அம்சானந்தி ராகத்துக்கு அதிதேவதையான கலைவாணியுடைய அருளால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து, இந்த கல்வி அது சார்ந்த துறைகளிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் ஆஃபருங்கிறது வரும். அறிவு சார்ந்த துறையிலே முத்திரை பதிக்கக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீர்கள். அதற்கான ஒரு தொடக்கப்புள்ளியாக இன்றைய நாள் அமைந்தாலும் அமையலாம். மீனராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. மீளா துயரில் இருந்தவர்கள் கூட அந்த துயரிலிருந்து மீண்டு ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அதற்கான ஆரம்ப புள்ளியாக அமையும் என்று சொல்லலாம். முடிந்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், முடிந்தால் இல்லை கண்டிப்பாக பண்ணியே ஆனும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரை நேரத்திலே காலை 6லிருந்து 7, மத்தியானம் 1லிருந்து 2 அல்லது நைட்டு 8லிருந்து 9 இந்த நேரத்திலே குருவுடைய சிறப்புகள் நான் சொல்கிறது குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை செய்தல், இல்லை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் குருவரையில் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் முடிந்தால் எந்த அளவு அன்னதானம் மாதிரியான விஷயம், தர்ம காரியங்களை குருவாரம் குருவரையில் செய்ய முடியுமோ செய்யுங்க. வழிபாடும் பண்ணி அதற்கு தகுந்த அளவு உங்கள் சக்திக்கு முடிந்த அளவு அட்லீஸ்ட் 1-2 பேருக்காவது வியாழக்கிழமை குருவரையில் அன்னதானம் பண்ணுறது, முதல்ல பூஜையை முடிச்சுட்டு அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். இதை பண்ணின்னு வந்தால் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் ராசி அதிபதியே குரு தான். அவ்வாறு இருக்க குருவரையில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்போ குருவருள் அதோடு திருவருள் அனைத்தும் சேர்ந்து கிடைக்கும். உங்களிடமிருந்து விடை பெறுவது HV கிருஷ்ணபிரசாத். அனைவருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கட்டும். அல்லவை தேய அறம் பெருகட்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.